எல்லா குழந்தைகளுமே தாயின் கருவில் உருவாகி அந்த வயிற்றிலே கருப்பையிலே வளர்ந்து அது பெண் உறுப்பின் வழியாக வெளியே வருகிறது. பொதுவாக எல்லா குழந்தைகளுமே முதலில் வருவது தலைதான். தலை வழியாகத்தான் எல்லா குழந்தையுமே வெளியே வருகிறது. இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் ஒரு சமூகம் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு இவர்களெல்லாம் காலால் பிறந்தவர்கள் என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? காலால் பிறந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது கேள்வி கேட்க வேண்டாமா? ஏண்டா நாயே, நான் கடுமையாகத்தான் சொல்கிறேன், ஏண்டா நாயே, எல்லோரும் தலை வழியாகத்தானே பிறந்தார்கள், நீ மட்டும் கால் வழியாக பிறந்தாய் என்று சொல்கிறாயே, உன்னுடைய அறியாமையைத்தான் நீ வெளிப்படுத்துகிறாய். உனக்கு தெரியும், தெரிஞ்சாலும் உன்னை மட்டப்படுத்த வேண்டும். உனக்கு அறிவில்லை, சிந்திக்கும் திறன் இல்லை, புரிந்து கொள்ளும் அறிவு இல்லை, ஞானம் இல்லை என்று சொல்வதற்காகவே சிலர் அப்படி சொன்னார்கள். நீங்கள் எல்லாம் காலால் பிறந்தவர்கள் என்று. அதை ஏற்றுக்கொண்டார்கள், பலர் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இதையெல்லாம் எதிர்ப்பதற்காக அப்படி இல்லை, எல்லோரும் தலை வழியாகத்தான் பிறந்தார்கள், நீ சொல்வது தவறு. இந்த 20ஆம் நூற்றாண்டில் 19ஆம் நூற்றாண்டில் தான் இந்த பிரச்சனையே வந்தது. நாங்களெல்லாம் உயர்ந்தவர்கள், நாங்களெல்லாம் தலையால் பிறந்தவர்கள், நீங்களெல்லாம் காலால் பிறந்தவர்கள் என்று ஒரு சமூகம் சொன்ன பொழுது அதை அதிகமாக எதிர்த்தவர்கள் தமிழர்கள்தான். 19ஆம் நூற்றாண்டில்தான். ஆனால் சங்க புலவர்கள் நல்ல ஞானம் அடையவர்கள். அவர்கள் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருந்தார்கள். ஆனால் எந்த ஞானமும் இல்லாத சிலர் இருந்தார்கள் என்றால் தன்னைத்தானே அவர்கள் உயர்த்தி கொண்டார்கள். தன்னைத்தானே அவர்கள் உயர்த்தி கொண்டார்கள். நீ அப்படி இல்லை என்று சொன்ன ஒரு சமூகம் மேன்மை பொருந்திய, எல்லாம் அறிந்த, கல்வியின் மூலம் அறிந்த தமிழர்கள்தான். இன்றளவும் இப்படி ஒரு போராட்டம் சில இடங்களில், சில மாவட்டங்களில் அது நடந்து வருகிறது. தன் வசப்படுத்தி கொண்டார்கள் பலவற்றை. சிலர் விட்டு கொடுத்து விட்டார்கள். இந்த அறியாமையை பலருக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவை நான் செய்கிறேன். நடைபயிற்சிக்காக வந்தேன். வந்த வேளை பாதி முடிந்தது. மீண்டும் என்னுடைய நடைப்பயணம் தொடரும்.